வணக்கம் நண்பர்களே, நான் கதை சொல்லி சுகுமாரி பேசுகிறேன். ஒரு நாள் நாரதர் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வந்தார். நாரதர்னால் ஏதாவது சிக்கலை உண்டு பண்ணுறது தானே வழக்கம். அவர் ஏன் பாட்டு பாடிக்கிட்டு வந்தார்னு கேட்குறீங்களா? பொறுமையாக கேளுங்க. இதுலேயும் ஒரு சிக்கல் வருது. பொதுவாக நாரதர் மற்றவங்களைத்தான் சிக்கலில் மாட்டி விடுவது வழக்கம். இந்த விஷயத்தில் அவரே ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக தப்பிச்சு வந்தார். அந்த கதையை கேளுங்க. நாரதர் பாடிக்கிட்டே வந்தார்னு சொன்னேன் இல்லையா, அவர் ஆகிரி ராகத்தில் அந்த பாட்டை பாடிக்கிட்டே வந்தார். இந்த ராகத்தை தான் சரியாக பாடுறோமா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு. உடனே சரஸ்வதி கிட்ட போய் கேட்டார், நான் பாடுற இந்த ராகம் சரியாக இருக்கான்னு. உடனே சரஸ்வதி தேவி என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ பாடுறது சரியா இல்லையாங்கிறத ஆஞ்சநேயர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாரதருக்கு என்னமோ மாதிரி ஆயிட்டு. நான் எங்கே ஆஞ்சநேயர், அவர் எங்கே, அவர்கிட்ட போய் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறவா அப்படின்னு நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சாரு. இருந்தாலும் சரஸ்வதி சொன்னதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியுமா? நேராக போனார். ஆஞ்சநேயர்கிட்ட பாடி காட்டினார். இது சரியான்னு கேட்டார். ஆஞ்சநேயர் நாரதரை அழைச்சிட்டு போய் ஒரு மலையில் நிறுத்தினார். இப்போ பாடு, இது சரியாக இருந்தால் இந்த மலை உருகணும் அப்படின்னார். நாரதர் பாடினார். மலை உருகலை. சரி, இப்போ நான் பாடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் பாடினார். மலை உருக ஆரம்பிச்சிட்டது. நான் நின்றுக்கிட்டு இருக்கிற மலை உருகுதேன்னு சத்தம் போட்டார் நாரதர். ஆஞ்சநேயர் பாதியிலே பாட்டை நிறுத்தினார். உடனே உருகிறது நின்று போச்சு. உருகின மலை உரைய ஆரம்பிச்சிட்டது. நாரதர் கால் பாறையிலே மாட்டிக்கிட்டது, எடுக்க முடியலை. மறுபடியும் சத்தம் போட்டார். ஆஞ்சநேயர் மறுபடியும் பாடி நாரதரை காப்பாற்றினார். நாரதர் தப்பிச்சோம் புழைச்சோன்னு எட்டத்தில் வந்து நின்றுக்கிட்டார். அவரோட கோபம் குறையலை. அதனால் ஒரு சாபம் கொடுத்துட்டார். எப்படி தெரியுமா? இந்த ஆகிரி ராகத்தை யார் பாடினாலும் அவருக்கு சோறு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். இதனால் இந்த ராகத்தை இப்போவும் பாடுறதுக்கு பயப்படுறவங்க உண்டு. ஒரு சங்கீத வித்வான் இதை சோதித்து பார்க்கணும்னு புறப்பட்டார். தயிர் சாதத்தை கட்டி எடுத்துக்கிட்டு ஒரு மூங்கில் காட்டுக்கு போனார். வளைஞ்சிருந்த ஒரு மூங்கிலில் சோத்து மூட்டையை கட்டினார். கீழே உட்கார்ந்தார். ஆகிரி ராகம் பாட ஆரம்பித்தார். பாடி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தார். சோத்து மூட்டையை காணலை. என்னாச்சு தெரியுமா? சூரிய ஒளி படப்பட வளைஞ்சிருந்த மூங்கில் நிமிர்ந்துட்டது. கட்டுச்சோறு கைக்கு எட்டாத தூரத்துக்கு போயிட்டது. சோறு கைக்கும் எட்டலை, வாய்க்கும் எட்டலை. பசி வயிற்று வேற கிள்ளுது. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார். ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு போனார். பசிக்குதுன்னார். உடனே இவரை உட்கார வச்சு இலை போட்டாங்க, சோறு வச்சாங்க. பசியோடு அதை பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம். ஆகிரியால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது, எவ்வளவுதான்னு சொல்லிக்கிட்டேவும் சோத்தை கையில் எடுத்தார். அதுக்குள்ளே 2 பேர் வந்தாங்க. அவரை இழுத்துக்கிட்டு போய் வெளியே தள்ளிட்டாங்களாம். என்ன விஷயம் தெரியுமா? அந்த செல்வந்தரோட மனைவி பேர் ஆகிரியாம். ஆகிரி ராகம் பாடினா சோறு கிடைக்காதுங்கிறதுக்கு இப்படியெல்லாம் கதைகள் உண்டு. இது உண்மைங்கிற நினப்பில் பாடுறதுக்கு பயப்படுறவங்களும் உண்டு. ஆகிரி ராகத்தை வைகறை பொழுதில் சுத்தமாக வேறு ஸ்வரம் எதுவுமே கலக்காமல் பாடினா சோறு கிடைக்காதுங்கிறது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இவ்வளவெல்லாம் இருந்தும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சங்கீத வித்வான் தினமும் ஆகிரி ராகம் பாடிக்கிட்டே இருப்பார். அதுவும் வீட்டுக்குள்ளேயே அதிகாலை நேரத்தில் பாடுவார். ஒரு நாள் அவரை பார்த்தேன். உங்களுக்கு ரொம்ப தைரியந்தான் சார் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னார். ஆகிரி ராகத்தை அவ்வளோ துணிச்சலாம் உங்கள் வீட்டிலையே பாடுறீங்களேன்னு அவர் பரிதாபமாக என்னை பார்த்தார். அப்படி இல்லை சார், நான் எந்த ராகம் பாடினாலும் எங்கள் வீட்டில் சோறு கிடைக்காது சார், அதனால தான் நான் ஆகிரி ராகத்தை பாடுறேன் அப்படின்னார். எப்படி கதை பார்த்தீங்களா?